நம்முடைய கரங்களை உயர்த்தி நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் Let ஸ்தோத்திரம் us lift our hands for Jesus Christ, the only begotten Son of Father. அவர் நமக்காக அந்த குமாரனை கொடுக்காவிட்டால் நமக்கு இந்த ரட்சிப்பும் இல்லை, வழியும் இல்லை, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியமும் இல்லை. ஆகவே அதை நினைத்து கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? If he hasn't given the Son Jesus Christ, we didn't have the redemption, salvation, the way to the eternal life. Let's praise for that. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அவருடைய அன்பின் அந்த கிரியை ஆனது ஒருவராலும் செய்யக்கூடாது. All the loving deeds which Jesus did, no one can do it. ஆகவே ரெண்டு கரங்களை வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் So பண்ணுவோம். let us raise our hands and praise Jesus and give thanks. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. மாத்திரமல்ல, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக அந்த பரலோக தகப்பன் கொடுத்தபடினால் அந்த அன்புக்காக கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Not only that, he has given our only begotten Son. ஸ்தோத்திரம், So let ஸ்தோத்திரம், us ஸ்தோத்திரம், praise and ஸ்தோத்திரம். thank for Jesus Christ. குமாரனை தவிர ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. Except Son, no one can saw the Father. குமாரனை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். The one who saw the Son, he has already seen the Father too. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. God's holy name be glorified. இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடினால் கர்த்தரை நான் துதிக்கிறேன். Even the Lord has brought us to the first week of this month, so let's all praise for that. உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. It's a great joy to me to see you all this morning. Let the God bless you all. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Even to meditate, Lord has given some important message to us. இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி நான் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதிலிருந்தே ஒரு கண்ணுக்கு தெரியாத வல்லமையினுடைய போராட்டத்தை நான் உணர்ந்தேன். Even as I was getting ready for this message and meditating it, I could feel that the unseen power was wrestling with me. கிட்டத்தட்ட இந்த அதிகால வேளை வரையிலும் அது என்னோடு போராடி கொண்டிருந்தது. Even to the early morning of this day, it was wrestling with me. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஆவியினால் என்னை பலப்படுத்தினார். Even though the Almighty strengthened me through His Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இன்றைக்கு நாம் தீமையான வேறு என்கிற காரியங்கள்ல தியானம் செய்ய இருக்கிறோம். We are going to meditate about the root of evil. ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். Romans, that particular chapter and verse, let's read. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். If the root is be holy, and even the leaves also be holy too. அப்பொழுது இந்த வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வெளிப்புறமான வாழ்க்கை பரிசுத்த ஜீவியம் நிறைந்ததா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளான ஜீவியமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். According to this verse, for our outward life to be looks holy, our inner man and innermost thing also be in holy. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதே. 1 Timothy 6:10 says, the love of money is a root for all the evil. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகர் தீட்டுப்படாதபடி எச்சரிக்கையா இருக்குங்கள். Hebrew, that particular verse says that let the root of the bitterness will rise and it will defile many people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆவது வசனம் வரை மாமிசத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Galatians chapter 5, particular verses, it has given about the outward actions of the flesh. இவைகளை அனைத்துமே வெளிப்புறமான கிரியைகள். All these things are just the outward deeds. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்திலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும், அதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று எவ்வளவோ போராடி இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைத்த பலன் தோல்வி. From all these fleshy things,
we had tried so much, but at the end we faced only the failures. வாசியுங்கள். Let's read that. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் அநேக நாட்களாக இப்படிப்பட்டதான் இந்த 17 விதமான காரியங்கள்ல ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எவ்வளவோ போராடினாலும் சில காலம் நாம் விடுதலையாய் இருந்தாலும் திரும்பவுமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறது. Even through our life in this 17 fleshly deeds, we are trying to overcome this, but sometime we are able, but most of the time we get failures in it. நான் கோபப்படுறதை விடணும், பணாசிலிருந்து விடுதலை பெறணும், பொறாமையிலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் நாம் போராடுகிறோம். ஆனால் தற்காலிகமாக சில வேளை நாம் விடுதலை ஆனது போல் தெரிந்தாலும் திரும்ப அது வந்து விடுகிறது. Many times we want to get rid of the anger and love of money and jealous, but only temporarily we are able to, but we couldn't continue in it. இவ்விதமான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். While reading these verses, we can understand one thing. நாம் வெறும் கிளைகளையே வெட்டி கொண்டிருக்கிறோம். We are keep cutting out only the leaves. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று நாம் செய்கிற பிரயாசனமானது கிளைகளை, மரத்திலிருந்து கிளைகளை வெட்டுவது போன்றது. All the efforts that we have been taking throughout, it just looks like only we are cutting off the leaves. ஆவே கிளைகளை வெட்டப்படும் போது அந்த கிளை திரும்பமாக முளைத்து விடுகிறது. When we keep cutting off the branches, it's coming off. அப்பொழுது பிரச்சனை எங்க இருக்கிறது என்று சொன்னால் கிளைகளில் அல்ல, வேரிலே பிரச்சனை இருக்கிறது. But the problem is not with the branches and the leaves, but it is in the root. ஒரு சமயம் ஒரு பண்ணையிலே நல்ல கனி தருகிற மாங்கனி கொடுக்கிற ஒரு மரம், அதனோடு கூட ஒரு வேப்ப மரம் இணைந்து வளர்ந்தது. One time there was in a farmhouse there was a good tree of mango. Along with that there's another tree of that bitterness. அது கனி கொடுக்க வரும் பொழுது அந்த மாங்கனியை எடுத்து ருசி பார்க்கும் பொழுது அது கசப்பு தன்மையா இருந்தது. When they tasted that particular mango, it tasted like with a great bitter. காரணம், அந்த மரத்தோடு கூட ஒரு வேப்ப மரம் வளர்ந்தபடினாலே அந்த வேப்ப மரத்தினுடைய வேரும் இந்த மாங்கனியினுடைய அந்த மரத்தின் வேரும் ஒன்றா இணைக்கப்பட்டபடினாலே அந்த வேரிலிருந்து வந்த அந்த எசன்ஸ், அந்த கசப்பு தன்மை இந்த மரத்துக்கு வந்து விட்டது. It's because of both the tree was kept nearby, so both the way root got joined, so that essence went into the tree of mango. அந்த பண்ணையினுடைய எஜமான் ஒரு முடிவெடுத்தான், இந்த வேப்ப மரத்தை முதலாவது நாம் வெட்டினால்தான் இந்த மரத்திலே நல்ல கனியை நாம் பார்க்க முடியும். Master made a decision that to cut off the tree of bitterness so that the mango tree will taste good. பிரியமானவர்களே, அது போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு இந்த பிசாசினுடைய கிரியைகள் இணைந்து இருக்கிறபடினாலே அது நம்முடைய வாழ்க்கையில இந்த கிளைகளை எல்லாம் கொண்டு வருகிறது. The same way our life also be united with the devil thing. That's why it brings all the branches of evil. அநேகர் இந்த மாமிசத்தின் கிரியைகளிலே ஜெயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people not able to conquer in this fleshy deeds. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதிலிருந்து நிச்சயமாகவே விடுதலை பெற வேண்டும். But the Bible teaches us we must come out and rid off of it. அல்லவென்றால் மத்தேயு 3:10 சொல்லுகிறபடிதான் நேரிடும். Otherwise it will happen like in Matthew 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். The particular tree has been kept near the tree, so the thing which doesn't give the fruit, it will be cut off.
கோடாரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? Where the particular tool has been kept. மரத்தின் கிளைகளில் அல்ல, It is not kept in the branches of the tree. மரத்தின் வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. That spear and tool kept it near the root of the tree. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. God's holy name be glorified. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு தள்ளப்பட்ட தேவதூதனாகிய லூசிபரை பற்றி பார்க்க இருக்கிறோம். We are going to see the one who kept and fallen aside. இந்த தீமையான Lucifer. வேருக்கெல்லாம் காரணமானவன் அந்த லூசிபர். He is a cause for all the evil things which has been a root. பரலோகத்திலே 3 விதமான பிரதான தூதர்கள் இருந்தார்கள். In heaven there was three kind of great angels were there. ஒன்று மீகாவேல், One is Michael, இரண்டாவது கேப்ரியேல், second is Gabriel, மூன்றாவது லூசிபர். third one is Lucifer. ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரமும் தொழிலும் கொடுக்கப்பட்டது. All the three angels had given the power and authority and the works. காபிரியேலுக்கு செய்திகளை பரம்பச் செய்கிற ஒரு வேலை. Gabriel angel got the work of spreading of the news. மிகாவேலுக்கு சத்ருவோடு கூட யுத்தம் செய்கிற ஒரு வேலை. Michael had the work of wrestling with devils. இந்த லூசிபருக்கோ தேவனை ஆராதிக்கவும் காப்பாற்றுகிறதுக்காக ஒரு கேருப் என்கிற ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டது. For the Lucifer, the particular job is to worship and to protect the things. ஆகவே இவனை கர்த்தர் விசேஷமாய் விசித்திரமாக அவனை மகிமையினால் நிரப்பினார். But this particular angel Lucifer, God kept and blessed him with a great glory. இந்த 3 தூதர்கள் இவனை விசேஷமும் விசித்திரமாக கர்த்தர் வடிவமைத்தார். That particular angel been created so specially from the side of God. அவன் பூரண அழகுள்ளவன். He was so beautiful. ஞானம் நிறைந்தவன். He was great in wisdom. அவன் தேவனுக்கு முத்திரை மோதிரமாக இருந்தவன். He was a great ring, special ring அவன் for God. காப்பாற்றுகிறதற்காக உருவாக்கப்பட்ட கேருப், அதாவது தேவதூதனிலே பிரதானமானவன். He is the chief angel among the angels. ஆகவே அவன் இப்படியாக கர்த்தர் அவனை மகிமையினால் நிரப்பினதினாலே அவன் பெருமை கொண்டு தன் பெருமையினால் பாவம் செய்து அவன் பாவத்தில் விழுந்தான். It's because God filled him and blessed him with his great glory and special things. So he got the pride in him and he fallen and did a sin. அவன் பெருமை கொண்டு பாவத்தில் விழுந்தது மாத்திரமல்ல, அங்கிருக்கிற தூதர்களின் கூட்டத்தை அநேகரை தன்வசம் இழுத்துக் கொள்ளுகிறவனாய் இருந்தான். He got pride and fallen in sin. Not only that, he gathered all the other angels also from heaven to the earth. அவனுடைய வஞ்சனையினான பேச்சினாலே அநேக தூதர்கள் இழுக்கப்பட்டு அவன் வசமாய் மாறினார்கள். Because of his deceiveness and his talks, many other angels also got cheated by ஆகவே him. சிங்காசனத்தை வீற்றிருக்கிறதான தேவாதி தேவன் அவனையும் அவனை சார்ந்த தூதர் கூட்டத்தையும் பரலோகத்திலிருந்து தள்ளினார். So the one who is sitting on the throne, the Almighty God, kept and fallen aside him down. இவனை தள்ளுவதற்கான 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். The reason why God pushed him down, the 3 things we are going to meditate. மாமிசத்தின் கிரிகள் அது வெளிப்புறமானவைகள். The fleshy deeds are outward things. ஆனால் முக்கிய அந்த வேரானது இந்த 3 காரியம். But these 3 is a important roots. கோடாரியானது வேர்களின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. The tool has been kept near the root. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவனுக்குள்ளே 3 விதமான காரியங்கள் காணப்பட்டது. In him there was 3 things was there. முதலாவது First one, பெருமை. pride. இந்த லூசிபர் என்கிற அந்த பிரதான தூதனிடத்துல பெருமை காணப்பட்டது. The Lucifer chief angel, he had a pride in him. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 13 15 வரை வாசிப்போம். Isaiah 14:13 to 15, let's read. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஏசாயா தீர்க்கதரிசன பகுதியிலே இந்த தள்ளப்பட்ட லூசிபரை பற்றின காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. Even in the book of Isaiah, prophet books, about this fallen angel, many things has been given. இவன் பெருமை கொண்டதற்கான காரணம் என்ன? The reason that he got pride, முதலாவது எசேக்கியேல் 28:17 பார்க்கிறோம். அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட பூரண அழகுள்ள ஒரு படைப்பு. in Ezekiel particular chapter and verse we see he had been specially made and he was so beautiful in his look. பூரண அழகுள்ளவன். He was in a perfect beauty. அவனுக்கு அந்த அழகுல ஒரு சின்ன குறை கூட இல்லை. அவன் பூரணமான அழகுள்ளவன். In his prettiness there is no any lacks. He was in a complete beautiful angel. எசேக்கியேல் 28 12 வசனம். Ezekiel 28 and 12, let's read. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஞானத்தால் நிறைந்தவன். He was filled with a wisdom. அவன் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். He got completely filled with a wisdom. அவன் முத்திரை மோதிரமாய் இருந்தான். He was a special ring to God. அந்த முத்திரை மோதிரம் என்று எதை குறிக்கிறது என்று சொன்னால் அதிகாரத்தை குறிக்கிறது. That ring of sign indicates the power and authority. தேவன் இவனுக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருந்தார். God had given him some rules and authority to him. பூரண அழகு, perfect beauty, ஞானத்தால் நிரப்புதல், got filled with wisdom, விசேஷமான அதிகாரங்கள், special authorities. இவைகளை பெற்ற அவனுடைய மனதிலே இருதயத்திலே பெருமை என்கிற பெரிய பாவம் வந்தது. The one who got all this special blessings in his heart, the great sin, pride came in. ஆகவேதான் ஏசாயா 14:13-14 சொல்லுகிறான், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன். That's why in that particular Isaiah chapter verse, I will be equal to the Almighty Sovereign. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அவன் இங்க வந்தது அந்த பாவம் அவனுக்குள்ள அந்த இருதயத்துல வந்தது. First of all, the sin entered into his heart. பிரியமானவர்களே, Beloveds, இவன் தேவனுடைய மகிமையை திருடுகிறவனாயிருந்தான். he was the one who had steal the glory of God. இவனுக்கு பூரண அழகை கொடுத்தது தேவன். God only gave him the perfect prettiness. ஞானத்தால் நிரப்பினது தேவன். God only filled him with the wisdom. அதிகாரத்தை கொடுத்ததும் தேவன். God only gave him the authority. இவைகளை பெற்ற உடனே அவன் அவருக்கு ஒப்பாவேன் என்கிற பெருமை அடைந்தான். After he received this blessing, he said, I will be equal to the sovereign. 1 கொரிந்தியர் 15:40-41 வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 15:41, let's read. 40-41. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. தேவன் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் ஒரு மகிமை அவர் கொடுத்தார். Every creatures of God has some glory in it. வானத்துக்குரிய மேனிகளுக்குரிய மகிமை உண்டு. There is a glory which comes from above. சூரியனுக்குரிய மகிமை உண்டு. There is a glory of the sun. சந்திரனுக்குரிய மகிமை உண்டு. There is a glory of the moon. நட்சத்திரங்களிலே நட்சத்திரங்கள் வித்தியாசமான மகிமையும் உண்டு. Because of the different stars, it differs ஒவ்வொன்றுக்கும் glory. தனித்தனியான மகிமை கொடுத்திருந்தார். Everything has the special glory. ஆனால் இது தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாகவே முடியாது. But this glory and the greatness will never be equal to the God's holiness. அவன் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்ற பிறகு பெருமை கொண்டவனாய் இருந்தான். After he got these things, he got pride in him.
இரண்டாவதாக Second thing, அதிருப்தியான ஒரு மனநிலை கொண்டவன். he has the mind of unsatisfaction. எந்த ஒரு காரியத்திலும் அவனுக்கு திருப்தி இல்லாது He இருக்காது. doesn't have the contentment in him. எசேக்கியேல் 28 12-15 வரை வேகமாய் வாசிப்போம். Ezekiel 28:15, let's read. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இவனுடைய வாழ்க்கையில தேவன் இவனுக்கு அதிகாரம் தந்திருந்தார், To him God gave him authority, ஞானம் தந்திருந்தார், gave him wisdom, அழகு தந்திருந்தார், gave him the prettiness, ஒரு உத்தியோகமும் காப்பாற்றுகிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட கேருப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தியோகம் கொடுத்திருக்கிறார். his name is Cherub and his work is to preserve many. சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கொடுத்திருக்கிறார். He gave him all the blessings, ஆனால் wealth. இவனுக்கோ இவைகளிலே திருப்தி இல்லை. But he doesn't have the contentment in all those things. அவன் எப்பொழுதும் தன் இருதயத்திலே ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலையிலேயே இருந்தான். Always he was in a state of being unsatisfied. மூன்றாவதாக, Third thing, அவன் அதிகாரத்துக்கு அடங்க மறுக்கும் ஒரு சுபாவம் கொண்டவனாய் இருந்தான். he has the mind of not being controlled from the authority. பெருமை, அதிருப்தியான மனநிலைமை இவனை மூன்றாவதாக அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதவனாக மாற்றிவிட்டது. The pride and an unsatisfied nature, so he could not able to under the authority of God. எசேக்கியேல் 28 அதிகாரம் 16 18 வசனம் வரை வாசிக்க கேட்போம். Ezekiel 28:16-18, let's read. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Lord's holy name be glorified. இங்கே பார்க்கிறோம், இப்பொழுது இவன் பாவத்தில் விழுந்தான். விழுந்தது விடாதபடிக்கு இப்பொழுது அவன் ஒரு அரசியலை செய்கிறான். Even not to get fall in a sin, he is doing some politics there. அதுதான் அங்கே வியாபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's what here it has mentioned. திரும்ப The வாசிங்க. business. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். பாவம் செய்தாய். இன்னொன்னு கீழே 18, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும். கவனிங்க, உன் வியாபாரத்தின் அநீத அப்படின்னா என்ன? அப்படின்னா இவன் எப்படி இப்போ ஒரு தேசத்திலும் ஒரு ஆளுங்கட்சி என்று சொன்னா எதிர்கட்சி, அது போல இவன் போய் சொல்றான், இந்த தேவன்கிட்ட போய் நீங்க இருக்காதீங்க, இவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காதீங்க, இவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காதீங்க, அவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போறதில்ல, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நல்ல சீட்டு தரேன், எம்எல்ஏ சீட்டு தரேன், எம்பி சீட்டு தரேன், கவுன்சிலர் சீட்டு தரேன், உங்களுக்கு ஒரு அதிகாரம் தரேன், அவங்கள எல்லாம் திரும்ப அவங்களுக்கு பெருமை உள்ளவர்களாக மாத்துறான். For example, how we see in politics, there are two kind of parties there. So the one always be against, he
went and convinced people that I'll give you power, authority, and all the blessings. So come to me. That's how he did the politics. சிங்காசனத்தில் இருக்கிறவர் உங்களுக்கு இனி ஒன்றும் செய்ய போறதில்ல, என்ன நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் தருவேன். The one who's sitting on the throne is not going to do anything, but if you trust me, I will give everything. உடனே அங்க இருக்கிற தூதர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1/3 பங்கானது இவனுடைய வார்த்தையினால் வஞ்சிக்கப்பட்டு இவனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். Immediately other angels from the 1/3 been deceived by him, and they've been vanished from there. பிரியமானவர்களே, Believers, அவன் பாவத்தில் விழுந்தது முதலே தேவன் அதை அறிந்தவராய் இருந்தார். the time he fall in sin, God knew everything very well. ஆனால் இவருக்கு இப்பொழுது ஒரு காரியம் அறிய வேண்டும். என்னவென்றால், இவனை போல இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அறிவதற்காக அவர் பொறுமையா இருந்தார். God was patient to know, like him, how many other people are having the same attitude. ஆகவே அந்த கூட்டத்தை ஆண்டவர் அறிந்த பிறகு அவனையும் அவனை சேர்ந்த கூட்டத்தையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து தள்ளினார். After God knew all that particular people and came to know about him, then all of them he banished from the mountain. தள்ளப்பட்ட சாத்தானாகிய இவனுக்குள்ளே இவ்விதமான தீமையான வேர் இருந்தது. The one who banished from heaven, he has this kind of root in him. பெருமை என்ற ஒரு தீமையான வேர். It is the root of pride. அதிருப்தியான மனநிலை என்கிற ஒரு தீமையான வேர். It is a state of unsatisfied nature. அதிகாரத்துக்கு அடங்க மறுக்கும் ஒரு தீமையான வேர். It's another evil root which is not obeying to the authority. ஆகவே நாம் இந்த மாமிச கிரியைகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் பொதிந்திருக்கிற அந்த சாத்தானுடைய வேர் வெட்டப்பட வேண்டும். So to conquer and cut off and rid off from the fleshy things, the root first of all has been cut off. இந்த மாமிசத்தின் கிரியைகளானது இந்த 3 விதமான வேரிலிருந்து தான் வெளிப்படுகிறது. All the fleshy deeds is getting revealed only from these 3 roots. கலாத்தியர் 5:19-21 வரை நீங்கள் கேட்ட காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமான கிளைகள். 3 things. ஒன்று பெருமை, One is pride, அதிருப்தியான மனநிலைமை, unsatisfaction nature, அதிகாரத்துக்கு அடங்க மறுக்கும் சுபாவம், not being obeyed to the authority. இன்றைக்கும் கூட நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள். Even today, let's examine. அந்த தள்ளப்பட்ட சத்துருவானவன் இந்த 3 விதமான தீமையான வேர்களையும் நமக்குள்ளே விதைக்கிறவனா இருக்கிறான். The one who banished from heaven, he is the one who is coming and keeping these roots in us. ஆதியாகமம் 3:5 எடுப்போம். Let's take Genesis 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. முதல்ல பாருங்க, இவர்கள் ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டிச்சிருக்கிறாரு. ஆனா சாத்தானவன் இவர்களை அந்த சாயலா இருக்கிறத பத்தி அவங்க மேன்மைப்படாதபடி, நீங்கள் இதை சாப்பிட்டால் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று அந்த பெருமையை உள்ள விதைக்கிறான். That particular chapter, how he deceived is like God created the human kind with the image of him, but he didn't focus on it, but he is deceiving by saying the other things. அதே 5ஆம் அதிகாரம் திரும்ப வாசிப்போம். The same 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Let's read that again. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்க கண் திறக்கப்படாம நீங்க இங்கேயே இருக்கிறீங்க. தேவன் உங்களை வஞ்சிக்கிறார். தேவனுக்கு எல்லாம் தெரியும். நீங்க இப்படி கண் தெரியாதவர்களாக இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி உங்களை இப்படி எல்லாம் பண்றாரு. உங்க கண் திறக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நன்மை தீமை எல்லாமே தெரியும். நீங்க உடனே தேவர் போல ஆயிருவீங்க. He is deceiving Adam and Eve by saying, see, your eyes has not been opened. God continually wants you to be in this Eden garden. If your eyes been opened, definitely you will become like gods. ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலைமையை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். He is creating the very character of the unsatisfaction. அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
3:9, let's read Genesis. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவர் இந்த 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 தோட்டத்துக்குள்ள ஒண்ணே சாப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பாரே. He is asking them, God would have said one particular tree and fruit you shouldn't eat. உடனே ஏவாள் சொல்ற, ஆமா ஆமா ஆமா, ஒரு மரத்துல இருக்க பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. Immediately Eve said, yes, particular fruit he. உடனே 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? What that next verse says? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, சாப்பிடு. That's how God will say, you can eat it, you will not die. That's how angel deceived. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத, சாப்பிடு. Don't obey to the word of God, you eat it. அன்றைக்கு அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே புகுந்த தீமையான வேரானது இன்று வரை நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. That particular root which entered into Adam and Eve, that the same thing is continuing till today. கொஞ்சம் வசதி வந்தா நமக்கு பெருமை வந்துருது. If we have some great wealth, immediately we get the pride. கொஞ்சம் திறமை வந்தோன்னா நமக்கு பெருமை வந்துருது. If we get some skills, we get some pride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அழகா இருக்கிறோன்னு பெருமை. If we are pretty, then the pride will come. நல்லா படிக்கிறோன்ற பெருமை. If we read well, we have the pride. நாங்க இந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி அப்படின்ற ஒரு பெருமை. By seeing the cause, they have the prides in them. எங்க குடும்பம்லாம் பெரிய ஐஸ்வர்யமான பரம்பரை, அப்படி ஒரு பெருமை. They have the pride. Our ancestors are great wealthy people. எங்க குடும்பத்துல எல்லாம் படிப்பாளிகள், ஞானவான்கள் என்கிற பெருமை. All our ancestors great wisdom and knowledge. எல்லாவற்றிலும் பெருமை. All this thing is a pride. மரங்களில் வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறதை நினைவு கூறுவீர்களாக. Let's remember that the tool had been kept near the root. இரண்டாவதாக, Second thing, அதிருப்தியான மனநிலைமை, unsatisfied state. வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். The Bible teaches us contentment is a great godliness and it will edify. நம்முடைய இருதயத்தில் இந்த அதிருப்தியான மனநிலைமை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், தள்ளப்பட்ட அவனிடத்திலிருந்து வந்தது. In our heart, this unsatisfied nature came from the Lucifer, the one who fallen. கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்துல ஒரு திருப்தி இல்லை. There is no satisfaction in the position where God had kept. ஒரு மன ரம்யம் இல்லை. There is no contentment in it. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இந்த வேலை வேணாம், அந்த வேலை, அது இது, இந்த சம்பளம் பத்தலை, அது பத்தலை, இப்படி நமக்குள்ள ஒன்று வந்தானா அது அதிருப்தியான ஒரு மனநிலை. We keep getting these thoughts in our mind, not having the contentment. I have to do this business, I have to do that, and I have to earn more. Keep focusing on many things. எப்படி அவனை ஐஸ்வர்யங்களா நிரப்பி இருந்தாரோ அதுபோல நம்மை அவர் பரலோக ஐஸ்வர்யத்தால் நிரப்பி இருக்கிறார். How God had blessed him with the riches of glory, the same way God even blessed us from the glory of heaven. ரட்சிக்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, அது இருந்தால் நல்லா இருக்கும், இது அப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இன்னும் பிஸ்னஸை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும், இந்த வேலையிலேருந்து இன்னும் அதிகமான சம்பளம் கொடுக்குற வேலைக்கு போனால் நல்லா இருக்கும், இந்த சின்ன வீடு பத்தலை, கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் நல்லா இருக்கும், இப்படின்னு போயிட்டே இருக்கிறது சாத்தானுடைய வேர். All the saved people have the attitude in their mind, I am not satisfied in it, I have to do the extra business, I have to build the other house, and I have to earn more money. So always keep focusing on the future and other things. வீடு வேணாம், பணம் வேணாம், வேலை வேணாம் நான் சொல்லலை. I'm not saying that the wealth, money and the job is not needed. நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த ஸ்தானத்திலே மனரம்யமாயிருங்கள். You need to have the contentment what God had blessed in you right now. That position you need to be. அது சின்ன வீடா இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் அதிலே மனரம்யமாயிருங்கள். Whatever it is, a small house, as a tiny income, so you need to have the contentment in it. இப்படி அதிருப்தியான ஒரு மனநிலைமை உன்னிலிருந்து வெளியேற வேண்டும்.
this kind of unsatisfied nature should come out from you. மூன்றாவதாக அதிகாரத்துக்கு அடங்க மறுக்குமான சுவாபம். Third thing is not ready to obey to the authority of God. ஆங்கிலத்தில் rebellious spirit என்று சொல்லுவார்கள். In English we'll call it rebellious spirit. சுயாதீனமா அவர்கள் யாருக்கும் அடங்க மாட்டார்கள். They will not obey and be in a control of any. நான் சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், பரலோக சட்டத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், எந்த அதிகாரத்துக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். யார் எனக்கு சொல்றது? எனக்கு எல்லாம் தெரியும். They have the mind, I will not obey to the government, I will not obey to God, and no one need to teach me. I know everything. That's how their attitude be. அதிகாரத்துக்கு அடங்க மறக்கிற ஒரு சுவாபம் அவனுக்குள்ளே இருந்து வந்த தீமையான ஒரு வேறு. That particular evil root looks like it's a great nature which is not being controlled with the இப்படிப்பட்ட authority. சுவாபமானது வீட்டிலே பார்க்க முடியும், வேலை ஸ்தலத்தில் பார்க்க முடியும், சபைக்குள்ளேயும் பார்க்க முடியும். This kind of nature and character we can see at home and at our workplace and at our even church too. பெருமை, என்னைய மேன்மைப்படுத்தல, என்ன கவனிக்கல, என்னைய விசாரிக்கல, ஏதாவது அப்படிப்பட்டதான காரியம். The pride and they are not cared about me and many kind of sorrows filled with them. ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க. அது ஒரு சிலர் குடும்ப தலைவரே ரூல் பண்ணுவாரு, இல்லைன்னா குடும்ப தலைவி ரூல் பண்ணுவாங்க. In some houses the husband will rule, in other place wife will rule. அதே மாதிரி வேலை ஸ்தலத்திலையும் சிலர் எல்லாரும் அடக்கி ஆளணும்னே நினைப்பாங்க. Even in work many people have the attitude of being ruled many people. அதே போல தங்களுக்கு இருக்கிற அந்த குடும்பத்துல கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், அந்த ஐஸ்வர்யங்களை குறித்ததான ஒரு சந்தோஷம் இருக்காது. இது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். Always they have the unsatisfactory heart that not which they don't have it. மூன்றாவது, அதிகாரத்துக்கு அடங்கவே மாட்டாங்க. They never obey to the authority. இது உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க மத்தியிலே பார்க்கலாம். You can see it in among your children's. நீங்க ஏதாவது ஒரு காரியம் சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. If you say anything they will not hear. அப்பொழுது இந்த சாரமான இந்த வேறு அங்கே கிரியை செய்கிறது. So then you can understand the root starts working in them. எல்லாரிடத்தும் இந்த அதிருப்தியான ஒரு மனநிலைமையை நாம் பார்க்க முடியும். Among everyone we can see the unsatisfied nature. அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு சுபாவத்தை நாம் பார்க்க We முடியும். can see the nature of not obeying to the authority. பிரியமானவர்களே, Beloveds, இப்பொழுதே தீர்மானம் செய்யுங்கள். let us decide right now. அன்றைக்கு அந்த ஏவாள் இந்த பிசாசினுடைய தீமையான வேருக்கு இடம் கொடுத்தாள். That on the day of beginning evil gave a heart to devil. இன்றைக்கு நீங்கள் அதுபோன்று இடம் கொடுப்பீர்களானால் வேறருகே கோடாரி ஆனது வைக்கப்பட்டிருக்கிறதே. Even today if you give a place to devil, the tool has been kept very near the tree. ஒரு முறை ஆண்டவர் ஒரு கிராமத்துக்கு போகும்போது ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். One day God went to that particular அதிலே ஏதாகிலும் கனி இருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்தார். He saw whether he can get any fruits in it. ஆனால் அதிலே இலைகளே அன்றி கனிகள் இல்லை. But in that particular tree has only leaves but not the fruits. இது எதை குறிக்கிறது? What this indicates? மாமிசத்தின் கிரியைகளை குறிக்கிறது. It indicates the outward actions of flesh. உடனே ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபித்தார். Immediately God cursed that particular tree. அவர்கள் பின்பாக ஊழியத்துக்கு போய்விட்டார்கள். Then they went off for the ministry. திரும்பி வரும்பொழுது பார்க்கும்போது அத்தி மரமானது வேரோடு சாய்ந்திருந்தது. After they returned, they saw that that particular tree has been completely fallen down. அந்த மரத்தின் வேர் கனி கொடுக்க விடாமல் எல்லா சத்துக்களையும் அதுவே உறிஞ்சி குடித்து மரத்திற்கு கனி கொடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. That particular root of the tree didn't allow the tree to give fruits. All the nutrients and the essence he gained in it. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? Even today how our life is. ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கிறதா? As our life is giving fruits to the God. நீங்கள் வேரை சுத்தப்படுத்துங்கள். You have to clean your roots. வேரை சுத்தப்படுத்துங்கள். You have to clean the roots. ஏன்னு சொன்னால் அந்த லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கிறோம், ஒரு தோட்டக்காரர் சொல்லுகிறார், இது கனி கொடுக்காததுனால இதை நான் சுத்தப்படுத்துகிறேன். பாசிங்.
In Luke particular chapter we see the master is saying, because it didn't give the fruit, so I am cleaning it up. லூக்கா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். எரு எங்க போடுவாங்க? வேருக்கு தான் போடுவாங்க. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, Beloveds, இப்பொழுதே அந்த தீமையான வேர் உங்கள் வாழ்க்கையிலே பட்டு போகட்டும். immediately, right now, let that evil root be நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருந்தால் உன்னுடைய இருதயத்திலே பெருமை என்கிற பாவம் இருக்க கூடாது. If you are a follower of Jesus Christ, there shouldn't be the heart of pride in you. நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருந்தால் உன் வாழ்க்கையில் அதிருப்தியான மனநிலைமை உனக்கு இருக்க கூடாது. If you are a follower of Jesus Christ, you shouldn't have the state of unsatisfying nature. உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை பின்பற்றுகிறதா இருந்தால் அதிகாரத்துக்கு அடங்க மறுக்கிறவனாய் இருக்க கூடாது. If you follow Jesus Christ, you should obey to the authority which is above you. இந்த மூன்று காரியம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள். Those who have these three things, they are not really follow Jesus Christ. நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Let's all kneel down and pray. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. Let's all bow down and close our eyes and pray. Hallelujah, Hallelujah. Hallelujah, hallelujah. ஓ ரபாதுரபா ஷபரபா. ஆண்டவரே, அந்த பெருமை என்கிற வேர் எனக்குள்ளே வெட்டப்படுவதாக. Lord, let the pride of heart has been cut it out right now. அதிருப்தி என்கிற மனநிலைமை எனக்குள்ளிருந்து வெட்டப்படுவதாக. Unsatisfied nature been cut it off right now. அதிகாரத்துக்கு அடங்க மறுக்கும் சுபாவம் எனக்குள்ளிருந்து வெட்டப்படுவதாக. Let the nature of not obeying to the authority been cut it off right now. அப்பொழுது நான் மாமிசத்தின் கிரியைகளை ஜெயிக்க முடியும். So that I will be able to conquer the deeds of the flesh. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. Let's all pray. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. Close our eyes and இந்த pray. வார்த்தை யார் இடத்துல பேசினது? It has been spoke to whom? இந்த வார்த்தை யாரை நோக்கி பாய்ந்து வந்தது? This word came to whom? உங்களுக்குள்ள கிரியை செய்திருக்குமானால் இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்கள். This thing is been working in you right now. இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Commit to this words. ஆண்டவரே, பெருமை வேண்டாம். Lord, I don't need the pride. அதிருப்தியான மனநிலைமை எனக்கு வேண்டாம். I don't need the unsatisfied heart. அதிகாரத்துக்கு அடங்க மறுக்கும் சுபாவம் எனக்கு வேண்டாம். I don't the nature of not obeying to the ஆண்டவரே, authority. எனக்கு உம்முடைய திவ்ய சுபாவம் வேண்டும். Lord, I need the very divine இயேசுவே, nature of உம்முடைய you. குணங்கள் வேண்டும். Lord, I need the character of you. உம்மிடத்திலிருந்து ஆவின் கனிகள் எனக்கு வேண்டும். I need the fruit of the spirit, O Lord. ஜெபிக்க ஆரம்பிங்க. கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஷபரா துரபா கரபா ரிபானா தரபா லதரபா லோரபா தல்லபா ரபலா ஓரபா தரபா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் பெருமை, அதிருப்தி, அதிகாரத்துக்கு அடங்காத எல்லாம் என்னை விட்டு போகட்டும். Let all the evil roots been vanished from us. கரடானவை சமமாகணும். கரங்களை தட்டி. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நல்ல கனி கொடா, நல்ல கனி கொடா. வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆமென். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். எத்தனை பேர் இந்த வேர் எனக்குள்ள பட்டு போய் அது வெட்டப்பட்டு
நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of us desire that this particular root has been cut off and vanished from me? கைகளை உயர்த்தி Let's உங்களை raise. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுங்கள். Raise your hand and commit yourself to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவாரானால் அந்த வேர்கள் பட்டு போய்விடும். When Holy Spirit comes in you, those particular roots will be vanished. ஆண்டவரே, இந்த மூன்று விதமான தீமையான வேர் என் வாழ்விலே பட்டு போகும்படி பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வருவீராக. Lord, this three kind of roots has to be vanished. Lord, Holy Spirit, come into me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருவீராக. Holy Spirit, come into my heart, O God. கூப்பிடுங்க, ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க Let's எல்லாரும். call upon Him. ஓ ரபா சபா திரபா கரபா சிவனா சபரதனமலா ரீமானா துரா சபரதரபா. பரிசுத்த ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த தீமையான வேர்கள் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, இப்பொழுது சுட்டெரிக்கப்படுவதாக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே வந்து அந்த தீமையான வேர்களை சுட்டெரிப்பீராக. ரீபா கபாரா சிதடபட திரபக்கரபா. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். Thank you, Lord, that you spoke to us, God. யாரெல்லாம் இந்த வசனத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே இந்த தீமையான வேர்கள் பட்டு போவதாக. Those who committed to this particular words, in them let that roots be அவர்கள் vanished. உம்மிலே வேர் கொண்டவராய் மாறட்டும். Let them be rooted in you, O God. ஆகையினால் அவர்கள் வளர்ந்து ஓங்கட்டும். Because of that, let them build and grow. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. We commit everyone right now. அவர்கள் இந்த ஜெபத்தை முடித்து தங்கள் வீடு திரும்ப இருக்கிறார்கள். உம்முடைய சமூக தேவன் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க ஜெபிக்கிறேன். As we pray and go back home, let your presence lead them, O God. இந்த மாதம் முழுதும் இவர்களை கிருபையாய் நடத்தும். இந்த பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. Throughout this month, graciously, Lord, you lead them, O God. யாரெல்லாம் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஆண்டவரே அவர்கள் வீட்டார் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, விசேஷமான அதிசயமான கிருபை இவர்கள் மேல் தங்கி அதையெல்லாம் மாற்றுவதாக. All who are in a problem and things, let your great grace come upon them and heal all their sickness. உம்முடைய கிருபையுள்ள கரங்களுக்கு இவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். I commit to the hand of grace. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெப நல்ல In பிதாவே. Jesus' name I pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம்